வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து பயந்துட்டு இருக்கா. ஏன்னா ஃப்ரெண்டுக்காரன் வந்து நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவகிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த புருஷனுக்கு கோவம் வந்திருக்கும். ஸோ அவன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடி புருஷன்காரனும் வந்து கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்கும்போது அவன் வந்து நிக்கிறான். அங்கேருந்து வந்து அந்த வீட்ல இருக்கிற அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிக்கிறான். செம சூடா இருக்கு. அந்த அயன் பாக்ஸ் அப்படியே ஹீட்டோட நம்ம ஹீரோயினி பக்கத்துல எடுத்துட்டு போறான். அவளோட ஃபேஸ்ல வைக்க போற மாதிரி அவ பயந்து போயிட்டு இருக்கா. என்னாச்சு ஜான்வி? எதுக்காக நீ இப்படி பயப்படுற? சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட அந்த ஃப்ரெண்டு இருக்கானே காலேஜ் மேட்டு, அவன் எதுக்காக வந்து உன்னோட ஃபேமிலியை சுத்தி சுத்தி வரான்? அவன் ஏன் உன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்புறம் உன்கிட்ட வந்து அப்படிலாம் பேசிட்டு இருக்கானே, நீ அவனை புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பான்னு வேற கேட்கறான். உனக்கும் அவனுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்கு? சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு அவளோட முகத்துல அப்படியே அந்த அயன் பாக்ஸை வச்சு சுடுறதுக்கு வர நம்ம ஹீரோயினி பயந்துகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அது வந்துங்க அவனுக்கு வந்து என்ன சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். என்ன காலேஜ் படிக்கும் போதே என்கிட்ட வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கோவம் வந்துடுது. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். என்னோட வீட்ல பார்க்குற மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஓ! இதானா விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த பக்கமா போகும்போது ஏதோ ரூம்ல சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் நிற்கிறான். ஸோ வந்து கொடுமைப்படுத்துறது தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம ஹீரோயினிய. அப்படின்னா பிரச்சனை உன்கிட்ட இல்லை ஜான்வி, அவன்கிட்ட தான் இருக்கு. அவனை ஒரு வழி பண்றானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருக்கோ கால் பண்றான். கால் அந்த பக்கம் எடுக்கிறது யாருன்னா அந்த போலீஸ்காரன் தான். போனை எடுத்ததுமே விராஜ் சார் நீங்களா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அப்போ இதுல இருந்தே தெரியுது இவனோட ஆளு தான் இந்த போலீஸ்காரன் அப்படின்னு. என்ன சார் வேலை, எதுக்காக இப்ப கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு நான் ஒருத்தவனை பத்தி சொல்றேன், அவனை பத்தி நல்லா விசாரி. அவன் வந்து என்னோட பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவன் பேரு சஞ்சய். என் பொண்டாட்டி கூட காலேஜ்ல படிச்சவன் தான். அவன் இப்ப என்ன பண்றான் ஏது பண்றான்னு முழு நேரமா அவனை நீ கண்காணிக்கிற. அந்த பொறுப்பு உன்னோடது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அவனை ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதையும் ஃப்ரெண்டுக்காரன் காதுல வாங்கிட்டு தான் இருக்கான். அது தெரியாம இவன் போன்ல பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து வெளியே கூட்டிட்டு போறேன் ஜான்வியை, கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன மாப்ள உங்க பொண்டாட்டி நீ எங்க வேணா கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஜான்வி நீ கிளம்பி ரெடியாரு, நான் போய் கார்ல வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது சீக்கிரம் வந்துரு ஜான்வி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வர சொல்லிட்டு போறான். அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறமா ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினே ஒரு டாட்டூ போடுற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். எதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரை வந்து பச்சை குத்திக்க போறானோ. ஸோ அதனால நம்ம ஹீரோனோட பேரை வச்சு மாடல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதுல சுத்தமும் விருப்பம் இல்லை. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வலிக்குங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க மேடம், நாங்க வந்து அனேசியா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என்னோட பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு எந்த வலியும் பெருசா தெரியாது, நீங்க எனக்கு இப்படியே பச்சை குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கையை கிட்ட கொண்டு வந்தாலே பயமா இருக்கு. எதுக்காக ஜான்வி இப்படி பயப்படுற, என்ன பாரு நீயே இப்படி பயந்தா அப்புறம் நான் எப்படி தைரியமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிறான். அவனுக்குமே வலிக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் அதை பெருசா காட்டிக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றான், எங்க பாருமா ஜான்வி, என்னோட நெஞ்சில குத்தி இருக்க உன்னோட பேரும் சரி என்னோட காதலும் சரி என்னைக்குமே அழியாது, நிரந்தரமா என் மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டயலாக்லாம் நல்லா தான் விடுறான், ஆனா செயல் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறமா பொண்டாட்டிட்ட போய் கண்ணாடியில காமிச்சு நல்லா இருக்கா ஜான்வின்னு கேட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஒருவேளை காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்டுக்கார வந்து ப்ரப்போஸ் பண்ணான்ல, அதனால அவனோட காதலை கம்பேர் பண்ணும்போது என் காதல் தான் பெஸ்ட்னு காமிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்றான் போல இருக்கு. ரெண்டு பேரும் டாட்டூ போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அதே இடத்துலயே பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான் போல. அவங்காருமே நிக்குது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். பார்த்தா ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு டின்னர் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கான் போல. ஆனா அந்த ஹோட்டல்ல யாருமே இல்ல, காலியா கிடக்கு எல்லா சேருமே. என்னங்க நம்மளை தவிர யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் தான் எல்லா சேரையும் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இப்படிலாம் பண்றான் அப்படின்னு ஒன்றும் புரியல நம்ம ஹீரோயினுக்கு. சரி நம்ம ஹீரோயினுக்கு லஞ்ச் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை ஆர்டர் பண்ணாம எல்லாமே இவனுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயினி வந்து வெஜிடேரியன் போல, ஆனா இவன் எல்லாமே நான்வெஜ்ஜா ஆர்டர் போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அந்த ஷாக்கோட எதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா உட்காந்துருக்கான். ஆனா அவன் வந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட கொடுக்குறான். இந்தாம்மா இதை சாப்பிடு அப்படின்னு. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றா. ஆமா எனக்கு தெரியும், ஆனா உன்னோட புருஷன் நான்வெஜ் சாப்பிடுவானே, ஸோ உன்னோட புருஷனுக்காக நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்கான். நீ இதை சாப்பிட்டாதான் என் மேல உண்மையான காதல் வச்சிருக்கேங்கிறதே நான் நம்புவேன், இல்லைன்னா நான் உன்னை சந்தேகப்படுவேமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணி கேட்டா நம்ம ஹீரோயினியால என்ன பண்ண முடியும்? அதனால வேற வழி
வழியே இல்லாம சாப்பிடுறா. ஒரு வாய் தான் சாப்பிட்டா, இருந்தாலும் அவளுக்கு வாமிட் வருது. முன்ன பின்ன சாப்பிட்டு பழக்கம் இல்லைல. ஆனா அவ வாமிட் எடுக்க போறா, அதை கூட அவன் ஸ்டாப் பண்றான். என்ன பண்ற ஜான்வி, வாமிட் எடுக்க போறியா? அப்போ உன்னோட காதல நீ துப்ப போறியா? எனக்காக நான் கொடுத்ததை சாப்பிடு ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு இவளும் சாப்பிட்றா. இருந்தாலும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. வலுக்கட்டாயமா சாப்பிட வச்சுட்டு இருக்கான். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டா, போதுண்டா ஜாமீன்னு கையை கழுவ போனா அவன் ஸ்டாப் பண்றான். எங்க போற ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் கை கழுவ போறேங்க அப்படின்னு சொல்றா. கையே எதுக்கு கழுவ போற, அதான் நான் இருக்கேன்ல, என்னோட வகை இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளோட ஒவ்வொரு விரலையுமே சப்பி சப்பியே கிளீன் பண்ணிடுறான். சை, எவ்வளோ கேவலமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா வா ஜான்வி, 2 பேரும் நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட்டான மியூசிக்கை ப்ளே பண்ண சொல்லிட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. புருஷனோட கட்டாயத்தினால தான் எல்லாமே பண்ணுறா. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இதையுமே தூரத்துல இருந்து ஃப்ரெண்டுக்காரன் எல்லாத்தையுமே பார்த்துடுறான். சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து கவனிச்சிடுறா. அவனோட நெஞ்சில் ஏதோ இருக்கு அப்படின்னு. என்ன மாமா ஏதோ தெரியுது, அது என்ன நீங்க டாட்டூவா போட்டிருக்கீங்க, ப்ளீஸ் அதை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் வேணாம், அது சும்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். இங்கே பாருங்க மாமா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க டாட்டூ தானே போட்டு வந்திருக்கீங்க, ப்ளீஸ் மாமா காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் காட்டுறான். பார்த்தா ஜான்விங்கிற பேர்ல டாட்டூ குத்திருக்கான் அப்படிங்கிறது மொத்த குடும்பத்துக்குமே தெரியுது. தங்கச்சிக்காரி வேற, என்ன மாமா என் அக்கா மேல இருக்கிற காதல் உங்களுக்கு குடிக்கிட்டே போயிட்டு இருக்க போல, அதனால தான் இப்படிலாம் பண்றீங்களா, என்ஜாய் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். மொத்த குடும்பமே கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் பண்றீங்களே அப்படின்னு. இதுல என்ன இருக்கு, என்னோட பொண்டாட்டி பேரை நான் பச்சை குத்திக்காம வேற யாரு பச்சை குத்திப்பா, அவ என் மனசுலயே எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பச்சை குத்துனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு வகையில பார்க்கும்போது குடும்பம் மொத்தத்துக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ளை நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் வீட்டில் விட்டுட்டு இவன் கிளம்புறான். கிளம்பி அப்படி கார் எடுக்கும் போது பார்த்தா தூரத்துல இருந்து ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி தெரியுது. அதை இவன் நோட் பண்ணிடுறான், கண்ணாடியில பார்த்துடுறான். இருந்தாலுமே கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் அந்தானே போனதுமே இவன் நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், என்ன ஜான்வி நடக்குது உன்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா ரூமுக்கு வந்துட்டான், ரூம் வரைக்குமே வந்துட்டான். ஸோ அதனால பயப்படுறா. இங்க பாரு ஜான்வி, நீ பொய் சொல்லிட்டு அலையிற, எல்லாருக்கும் முன்னாடி நாடகம் ஆடிட்டு அலையிற, உண்மையிலே உன் புருஷன் உன்னை சந்தோஷமா தான் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு, நீ என்னோட லைஃப்ல தலையிடாத, நான் ஒத்துக்கிறேன் என்னோட புருஷனோட நடவடிக்கை கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும், அதனால அவர் நல்லவர் இல்லை கெட்டவர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, அவர் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, ப்ளீஸ் இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம சைக்கோ பைய போற மாதிரி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரான் கோவத்தோட. தங்கச்சி